கை குட்டையான கைகளின் அமைப்பு பலன்கள். சின்ன கையின் அமைப்பு பலன்கள். உங்கள் கை குட்டையாக இருந்தால் இந்த மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உடல் அமைப்பு ஒத்து வராமல் குட்டையான கைகளை உடையவர்கள் எதிலும் தீவிரத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் சிறுக முன்னேறுவது இவர்களுக்கு பிடிக்காது. சிறுக முன்னேறுவது, மெல்ல மெல்லமா படிப்படியாக முன்னேறி செல்வது இந்த குட்டையான கையை உடையவர்களுக்கு பிடிக்காது. என்ன நடைமுறைகளை கையால் என்னும் மிக குறுகிய காலத்தில் லட்சியவாதியாக விட வேண்டும் என்று துடிப்பார்கள். குட்டுக்கு வழியாக சென்றேனும் அடைய வேண்டும் என்று நினைத்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வர்கள் இந்த குட்டையான கையை உடையவர். வாழ்க்கையில் துரிதமாக முன்னேறுவதற்கு தவறான சட்ட விரோதமான நடவடிக்கைகளையும் கையாள தயங்க மாட்டார்கள் இந்த குட்டையான கையை உடையவர்கள். இவர்கள் மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு செல்லும் நிலை கூட இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் தங்களுக்கு உதவி செய்வர்களை மறக்க மாட்டார்கள். செய்யும் தொழிலில் தனக்கு உதவுவர்களுடன் நம்பிக்கையுடனும் நாணயத்துடனும் நடந்து கொள்பவர்கள். சிலருடைய கைகள் மென்மையாக பஞ்சு போல் இருந்தால் இந்த குட்டையான கையை உடையவர்களின் கை மென்மையாக பஞ்சு போல் இருந்தால் இத்தகைய கைக்கு உடையவர்கள் அறிவாற்றலும் ஆழ்ந்த சிந்திக்கும் இயல்பும் கலைகளில் ஆர்வமும் மிக்கவர்களாக இருப்பார்கள். பிறரிடம் அன்போடும் பண்போடும் நடந்து கொள்வார்கள். இந்த பஞ்சு போன்ற கையை உடையவர்கள் அன்போடும் பண்போடு நடந்து கொள்வார்கள். இவர்களில் பெரும்பகுதியினர் ஏதாவது ஒரு கலைத்துறையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். பேச்சாற்றல் மிக்க அரசியல்வாதியாகவும் திகழக்கூடும். மென்மையான கரம் படைத்தவர்களில் உள்ளங்கையில் செவ்வாய்மேடு உயர்ந்து காணப்பட்டால் சொந்த மூலதனமோ வசதிகளோ கொஞ்சமும் இல்லாதிருந்தாலும் சாமர்த்தியமாக பிறரை பயன்படுத்தி சொந்த வாழ்க்கையில் மிக குறுகிய காலத்தில் உயர்ந்த நிலையினை அடைவார்கள். மென்மையான கரம் படைத்தவர்கள், மென்மையான கரம் குட்டையான கரத்தை உடையவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள். அற்ப காரணங்களுக்காகவும் இவர்கள் எளிதாக மன தளர்ச்சி அடைந்து விடக்கூடும். உணர்ச்சி வசத்தினால் தப்பான முடிவினை கூட எடுக்கக்கூடியவர்கள் இந்த குட்டையான கையையும் மென்மையான கையையும் உடையவர்கள். இவர்கள் அதிகமான பெண் சபலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த குட்டையான கையுடையவர்கள் பெண்களிடம் எளிதாக ஏமாந்து விடுவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவருடைய கை அளவுக்கு அதிகமான மென்மையுடனோ ஒரேடியாக கடினமாகவோ இல்லாமல் நடுத்தரமான தன்மையுடன் கூடியதாக இருந்தால் இவர்கள் கற்பனை வளமிக்கவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் தங்கள் சக்திக்கு மீறிய சாதனைகளை ஆற்றுவது போல பகற்கனவு காண்பார்கள். ஒருவருடைய கை அளவுக்கு அதிகமான மென்மையுடனோ ஓரடியாக கடினமாகவோ இல்லாமல் நடுத்தரமான தன்மையுடன் கூடியதாக இருந்தால் இவர்கள் கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள். கற்பனை கோட்டையில் வாழ்க்கையை நடத்துவார்கள். வாழ்க்கையில் தங்கள் சக்திக்கு மீறிய சாதனைகளை ஆற்றுவது போல பகற்கனவு காணுவார்கள். ஆனால் பிரமாதமாக எதையும் சாதிக்கவே மாட்டார்கள். இவர்களுடைய உள்ளங்கையில் சந்திரமடு உயர்ந்திருப்பின் வணிகத்துறையில் ஈடுபட்டு உயர்வு நிலையை அடைய முயற்சிப்பதுடன் ஓரளவு வெற்றியும் பெறுவார்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைகள் நோல் வழிகளை கிளிக் பண்ண முன்னால் நான் போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயமலாம். இது வாசிராஜி கைரேகை ஜோதிட முன் சேனல். தொடர்ந்து பாருங்கள். பார்ப்பதன் மூலம் குட்டையான கையை பற்றி அறிந்து கொள்ளலாம். இவர்களுடைய உள்ளங்கையில் புதன்மேடு உயர்ந்திருப்பின் வணிகத்துறையில் ஈடுபட்டு உயர்ந்த நிலையை அடைய முயற்சிப்பதுடன் ஓரளவுக்கு வெற்றியும் பெறுவீர்கள். இவர்களுடைய உள்ளங்கையில் செவ்வாய் மேடு உயர்ந்திருந்தால் வாழ்க்கையில் துணிச்சலுடன் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற முயற்சி செய்வார்கள். தோல்விகளுக்கு பிறகு பின்னாளில் இவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த குட்டையான கையுடையவர்களில் உள்ளங்கையில் செவ்வாய் மேடு உயர்ந்திருந்தால் வாழ்க்கையில் துணிச்சலுடன் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற முயற்சி செய்வார்கள். தொடக்க தோல்விகளுக்கு பிறகு பின்னாளில் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிலருடைய கை அளவுக்கு அதிகமான மென்மையுடன் பஞ்சு போல காணப்படும்.
இத்தகைய கைகளை பெற்றவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். தீவிரமான சிந்தனையும் அதிகமான கற்பனையும் இவர்களுடைய இயல்பாக இருக்கும். இந்த பஞ்சு போன்ற கையை உடையவர்களுக்கு அதிக கற்பனை உடையவர்களாக, ஆனால் இவர்கள் பெரும்பாலும் சோம்பேறி மனப்பான்மை கொண்டவர்களாகவே இருப்பார். எதிர்பார்க்கக்கூடியது சில அதிகமான உணர்வு கொண்டவர்களாக, எதற்கெடுத்தாலும் காரணமில்லாமல் பயப்படுகிறவர்களாகவும் இருப்பதுண்டு. இத்தகைய கரங்களை பெற்றவர்களின் உள்ளங்கையின் புதன்மேடு உயர்ந்து காணப்பட்டால் இவருடைய இயல்பையை மீறி வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக முன்னேற வாய்ப்புண்டு. செவ்வாய் மேடு உயர்ந்திருந்தால் ஓரளவுக்கு எதிர்நீச்சல் போடும் மனோபாவம் இவர்களுக்கு அமையக்கூடும். மிருதுவான உள்ளங்கையை பெற்றவர்களின் ரேகை மற்றும் குறிகளில் பலவீனம் இருந்தால் குற்ற மனம் படைத்தவர்களாகவும் சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்களாகவும் இருப்பார்கள். மந்திரம் தந்திரம் ஆகியவற்றில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஜோதிடம் போன்ற துறைகளில் வெற்றி காண்பவர்களாக காணப்படுவார்கள். அடுத்தது கடினமான கையை பார்க்கலாம்.